அனைவருக்கும் வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம மொத்தம் 2 டாபிக் பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் கடும் டிராஃபிக் ஏற்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் குமார் துபாயில் நடக்கிற கார் ரேசிங்கில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க அணி 3வது இடம் பிடிச்சிருக்கு. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட முக்கியமான பண்டிகைனா அது பொங்கல் பண்டிகை. தொடர்ந்து 4-5 நாள் லீவ் வரும். மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பண்டிகையில். இது தமிழர்களோட பாரம்பரியமான பண்டிகையும் கூட. இந்த வருஷம் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுதுங்க. அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலும், அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கலும் கொண்டாடப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கிட்ட லீவ் இருக்கு. இதனால சொந்த ஊருக்கு போய் பொங்கல் பண்டிகையை கொண்டாட கடந்த 2 நாளாவே சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா சென்னையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. எனவே பயணிகளோட வசதிக்காக சென்னையிலிருந்து நெல்லைக்கும், சென்னையிலேருந்து திருச்சிக்கும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி மற்றும் ராமேஸ்வரம் போன்ற முக்கியமான ஊர்களுக்கு ரயில்வே சிறப்பு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே போல தமிழ்நாடு அரசும் 3400க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாடு முழுக்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அரேஞ்ச் பண்ணதா போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. தலைநகரான சென்னையில கடந்த 2 நாளாவே கடும் டிராஃபிக் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் பரனூர் செக் போஸ்ட் அந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இதனால வாகனங்கள் ரொம்ப ஊர்ந்து செல்லும் நிலைமை ஏற்பட்டிருக்கு. போக்குவரத்து போலீஸாரும் வாகன நெரிசலை குறைச்சி போக்குவரத்தை சீர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம், நடிகர் அஜித் குமார் துபாய் கார் ரேஸில் அவங்க அணி 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் அஜித் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நடிகர்னு சொல்லலாம். மிகவும் ஆளுமை மிக்க ஒரு நடிகர் அஜித்குமார். அவங்க பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி 2 படத்தை முடிச்சு கொடுத்துட்டு துபாயில் நடந்த 24H கார் ரேஸில் பங்கெடுத்திருக்காரு. கடந்த சில நாளாகவே அஜித்குமார் அவங்க தீவிரமாக கார் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த போட்டியில் பங்கேறதுக்காக. அந்த சமயத்தில் அவருக்கு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு. பட் அதிர்ஷ்டவசமாக அவர் எந்த காயங்களும் இல்லாமல் தப்பிச்சிட்டாரு. நேற்று நடந்த 922 4 ஷோ பிரிவில் அஜித்தோட அணி 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அவர் ஒரு பெருமை சேர்த்திருக்கிறாருங்க. இந்த வெற்றியை அஜித் தேசிய கொடி ஏந்தி கொண்டாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளோட மகிழ்ச்சியாக கொண்டாடியிருக்காரு. இந்த போட்டியை காண வந்த நடிகர் மாதவன் மற்றும் ஆரவ் அவங்க 2 பேரும் அஜித் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த போட்டியில் அஜித்குமார் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, நடிகர் கமலஹாசன், சிவகார்த்திகேயன் போன்ற எல்லோரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உதயநிதி அவங்க தன்னோட எக்ஸ் பக்கத்தில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் அஜித் அணி 3வது இடத்தை பிடிச்சிருக்கு, அது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாங்கன்னா, 3ஆம் இடம் பிடிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு, தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கிறாரு. அஜித் தான் பங்கேற்கும் துறைகளில் தனித்துவத்துடன் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னு அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அதே போல நடிகர் கமலஹாசனும், சிவகார்த்திகேயன், டாக்டர் கார்த்திக் சுப்ராஜ் என பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகர் அஜித்குமார் அவங்களோட விடாமுயற்சி படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்ததுங்க. அந்த படம் சில பிரச்சனைகளால ரிலீஸ் ஆகலை. இது அஜித் ரசிகர்களுக்கு மிகவும் சோகமா இருந்துச்சு. ஆனா இந்த கார் பந்தயத்துல அஜித் ஜெயிச்சு அவர் ரசிகர்களுக்கு ஒரு பொங்கல் பரிசை கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.